ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சேவ் எனி வெப்சைட் ஆர் எனி பேஜ் இன் ஏ பிடிஎஃப் ஃபார்மேட். அதாவது ஒரு வெப்சைட் அல்லது ஒரு பேஜை எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்கள் யூடியூப் சேனலை லாகின் பண்ணிவிட்டு இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சேவ், இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்து சேவ் கொடுங்க. அப்படி சேவ் பண்ணிங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மெயிலில் இருந்து தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்கள் டவுட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு பேஜை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கூகுளில் ஏகப்பட்ட சைட்டு வரும், அதாவது நிறைய சைட்டு வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ அந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்னோட பிளாகை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட பிளாகை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால என்னோட பிளாக்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கம்ப்யூட்டர் டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னோட பிளாகு. ஸோ என்னோட பிளாகை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுற போது இது மெயின் பேஜ், என்னோட பிளாகோட மெயின் பேஜ். ஸோ இந்த பேஜை எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ பேஜ் அப் டு 54 பேஜ் வரைக்கும் இந்த பிளாகில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்என்எல் பற்றி ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த பிஎஸ்என்எல் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் போஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜை உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் க்ரோமில் உங்கள் க்ளோஸ் பட்டன், அதாவது மேலே க்ளோஸ் பட்டனை கீழே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய டாட்டு. ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிரிண்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச பேஜ் ஒரு A4 ஷீட் பேப்பரில் ஒரு A4 பேப்பரில் செட் ஆகும் வரையும் கரெக்டாக வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள், டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் ஃபார்மேட்டில், அதாவது பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சேவ் அஸ் பிடிஎஃப்னு உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மை கம்ப்யூட்டரில் மியூசிக்னு சொல்லக்கூடிய ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட ஃபைல் நேம், அதே ஃபைல் நேம் தான் இருக்குது. அந்த பிஎஸ்என்எல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் நேம் இருக்குது. ஸோ நான் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா அந்த ஃபைல், இந்த பேஜ் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த லொக்கேஷனில் போயிட்டு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்னு சொல்லக்கூடிய அந்த பேஜ் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த பேஜை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இதில் அந்த பேஜில் டோட்டலாக 7 பேஜ் இருக்குது. அதாவது அந்த வெப்சைட்டில் என்னோட பிளாகில் அந்த பிஎஸ்என்எல் கண்டென்ட் உள்ள பேஜில் கிட்டத்தட்ட 7 பேஜ் இருக்குது. அதாவது கீழே போகும்போது 7 பேஜ் வருது. ஸோ அந்த 7 பேஜுமே நமக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பேஜ் காமிக்குது. இந்த டவுட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அப் டு 7 பேஜ் வரைக்கும் போகும். அதாவது பேஜோட எண்டு வரைக்கும் நமக்கு இதில் பார்க்க முடியும். இதில் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூமிங் கம்மியாக இருக்குது. இதில் சூமிங் கூட்டணும்னா நம்ம 100% வச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் அந்த பிடிஎஃப், இந்த அடோப் அக்ரோபாட் ரீடரில் நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஜூமிங் எவ்வளோ வேணாலும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சைஸ் கூட்டிகிட்டே இருக்கும். நமக்கு பிக்சர் கரெக்ட், நமக்கு அதில் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது கிளியராகவே தெரியும். ஸோ இங்கே இந்த ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம பிரிண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு இங்கேருந்து பிரிண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நம்ம ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவில் இருந்து நம்ம வெளியில், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அல்லது
பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஏதாவது ஷாப்பில் போயிட்டு நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தேவையான சமயத்தில் படிக்கவும் செய்யலாம். இப்போ வந்து நமக்கு ஏதாவது படிக்கணும்னா இதை படிக்கவும் செய்யலாம். நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா பிரிண்ட் எடுக்கவும் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டை வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கூகுளில் போயிட்டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நிறைய பேஜ் வரும். இதில் ஒரு பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பேஜில் வந்து சேம் கான்செப்ட் தான். அந்த 3 பட்டனை 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், பிரிண்ட் கிளிக் பண்ணுங்கள், சேவ் அஸ் அதாவது சேஞ்சு கொடுத்து சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் கேட்கும். அந்த இடத்துல சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு சேவ் ஆகிடும். இப்போ இதில் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு சேவ் ஆனதை நான் அந்த லொக்கேஷனில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அதே ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது. அந்த வெப்சைட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகி ஒரு A4 ஷீட் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 7 பேஜ் இருக்குது. நம்ம கீழே போனோம்னா அந்த 7 பேஜ் இதில் தெரியும். ஸோ நம்ம அந்த ஒரு பேஜில் இருந்து நம்ம சேவஸ் கொடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டும் கொடுத்தோம்னா அந்த வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்குது எல்லா பேஜுமே அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து உங்கள் டவுட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.